ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 12 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் லீடர் போர்டில் மொதல் 2 ரேங்கில் இருக்கவங்களால சமாளிக்க முடியாத அந்த இருள் அரக்கனோட தலையை நம்ம ஹீரோ அசால்ட்டாக வெட்டி வீசிற அவன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோக்கு ரிவார்டு மேலே ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் அந்த முதல் ரேங்காரை நம்ம ஹீரோ பார்த்து, நீ என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க, உனக்கு நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறேன், நீ அதை அக்செப்ட் பண்ணு, நம்ம வெளியே போய் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த 10வது ஃப்ளோரை முடிச்சுட்டு அவனோட ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு வந்தா நம்ம ஹீரோக்கு எப்பவும் போல ரிவார்டுக்கு மேலே ரிவார்டு, லெவலுக்கு மேலே லெவலப்பு. அப்போ பார்த்து நம்ம ஹீரோக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ணுற ஒரு போர்ஷன் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்க அந்த அயன் பிளட் மோனார்க் இருக்கா பார்த்தீங்களா அட்மின், அவளும் இன்னொரு சைடு கான்ட்ராக்டை போடணும், நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டிருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த ஈரல் அரசனை கொண்டனால அவனோட ஸ்பிரிட்டையும் உள்ள இழுத்துக்குப்பான். அவனோட மேஜிக் பவர்னால நம்ம ஹீரோவோட அந்த மேஜிக் பவர் ரொம்ப ஹையாக இருக்கும். புதுசாக ஒரு ஸ்கில்லே கிடச்சிருக்கும், மேஜிக் மானா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோக்கு இந்த பவர் என்ன பவர்னே தெரியலையே, ரொம்ப ஹை பவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அந்த அயன் பிளட் மோனார்க் இருக்கா பார்த்தீங்களா அட்மின், அவன் நம்ம ஹீரோவை உடனே வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த அயன் பிளட் மோனார்க் இருக்க இடத்துக்கு போயிடுவான். அங்கே போனால் அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மின் இருக்கா பாருங்க, அவள் குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பா. அவனும் நம்ம அட்மினை பார்த்துட்டு, ஏம்மா இந்த டவலை கட்டிட்டு வந்திருக்கியே, உனக்கு இந்த பனியில் குளிர்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவளோ அதெல்லாம் ஒன்றும் குளிரல அப்படி சொல்லிட்டு பேசிட்டே போக நம்ம ஹீரோ அந்த அட்மின் கிட்ட, எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு இப்போ மேஜிக் மானா மேனேஜ்மெண்ட்னு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு, அது எந்த மாதிரியான பவர் அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த அட்மினும், அப்படியா, அதை பற்றி நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே நின்று தெளிவாக சொல்லிடுறேன், கேளு கவனமாக கேளு. அந்த மேஜிக் மானா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்கிறது உன் உடம்புல இருக்க எல்லா மேஜிக்கையும் ஒட்டு மொத்தமாக கொண்டு வர்றது, அதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனோட மேஜிக் பவரை உடம்பு ஃபுல்லாக கொண்டு வர பார்ப்பான் பாருங்க. அந்த பவர் வெறித்தனமான பவராக இருக்கும். அது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ, இந்த பவர் இது என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்தையுமே ஊறி போன மாதிரி இருக்கு, இதை நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி தரையில் ஒரு குத்துவான் பாருங்க. அந்த இடமே சும்மா அதிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மின் டவல் கட்டியிருப்பா பார்த்தீங்களா, அது கலண்டு விழுந்துரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சாரிக்கா அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணா அந்த அட்மினும் நம்ம ஹீரோவும் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அட்மின் நம்ம ஹீரோ பார்த்து, நீ ரொம்ப கெட்ட பையன் மாதிரி இருக்கியாப்பா தம்பி, இந்த மாதிரியான வேலையை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ காப்பி குடிச்சிருந்தவன், சாரிக்கா தெரியாம மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா அதை கேட்டு இந்த அட்மினும், பரவாயில்ல சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோ, சரி என்னை எதுக்கு நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்க அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த அட்மினும், நான் உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன், இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, ஏன்னா உன் பின்னாடி நிறைய அட்மின் வருவாங்க, அவங்க எதுக்கு வராங்க தெரியுமா, அவங்களோட ஆசையை தீர்த்துக்க தான் வராங்க, உனக்கு நல்லது பண்ண வரல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு இன்னொரு அட்மின் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அட்மின்னா, வெள்ளைக்கொக்கு ஸ்வாட் மாஸ்டர் தான் அவன், உடனே நான் உன்னை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அதை பார்த்துட்டு அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மினோ, உன்னை யாரும் அவசரமாக கூப்பிட்றாங்கன்னு தெரியுது, உடனே நீ இங்கேருந்து போ, உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் அந்த இடத்துக்கு வர வெட்ட வழியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணால் செம்மையாக இருக்குன்ட்டு அந்த பிரின்சஸ் சூடியோட ஸ்வாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு அந்த மானா மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுப்பான் பாருங்க, சும்மா அந்த இடமே கதி கலங்கும். நம்ம ஹீரோவோ இந்த பவர் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, போக போக நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டே போகிறேன், சரி உடனே நம்ம அந்த வெள்ளைக்கொக்கு மோனார்க் அட்மினை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அட்மினை போய் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன இங்கே இருக்க அட்மின் எல்லாம் ரொம்ப அழகான பொண்ணாகவே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேச போனால் அந்த அட்மினும், வந்துட்டியா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்கார சொல்ல நம்ம ஹீரோ உட்காருவான். உட்கார்ந்ததுக்கப்புறம் செம்ம ஃபீலிங்காக இருக்கும். அதை அவகிட்ட சொல்லுவான், இங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் நீங்கள் உட்காந்துருக்கியா சேர் எதுவும் போடாமல் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த அட்மினும், ஆமாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை விடு இப்போ விஷயத்துக்கு வரேன், நீ அந்த பேக்கு ஸ்வாட் மாஸ்டர் கிழவனை போட்டு தள்ளதான் நான் பார்த்தேன், நீ சூப்பராக சண்டை போட்ட தெரியுமா, எனக்கு இதுக்கு முன்னாடி நிறையா கான்ட்ராக்டர் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாரையுமே நாங்கள் கூப்பிடல, நீ மட்டும்தான் இங்கே வந்திருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம இரவும், நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா எனக்கு என்ன நல்லது அப்படி சொல்லிட்டு கேட்டா அதுக்கு அந்த அட்மினு, நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டனா என்னோட சிசிய புள்ளியாக மாறிடுவேன், அது மூலமாக என்னோட எல்லா ஸ்கில்லையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்ணிக்கலாமா, இது அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வெள்ளைக்கொக்கு அட்மின்னு, உன்ன மாதிரி ஒரு ஆள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, நீ ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், எந்த மாதிரினா ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி, இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களை மாதிரி அட்மினோட நீண்ட நாள் ஆசையை கூட நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதே தான் அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மின்னு சொன்னா, அது என்ன நீண்ட நாள் ஆசை,
உங்களோட ஆசை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த அட்மினு, எங்களோட நீண்ட நாள் ஆசைங்கிறது எங்களோட கடந்த காலத்துலேருந்து தான் உருவாகுது. அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி பிளேயரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸு உங்களுக்கு மட்டும்தான் நிறையா டாஸ்க்கு டஞ்சனும் கொடுக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு மூலமாக எங்களுக்கும் அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அந்த நீண்ட நாள் ஆசை என்னன்னா, எங்களோட கடந்த காலத்தை எங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது உங்களோட பாஸ்ட்டை உங்களால் மாற்ற முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த அட்மினும், இந்த டவரில் நீ கடந்து வந்திருக்க இவ்வளோ தூரம், அதுலேருந்து உனக்கு தெரியலையா இங்கே எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் இந்த டவரில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த அட்மின் கொடுத்த அந்த கான்ட்ராக்டரை ஏற்றுக்குவான். உடனே அந்த அட்மின் சந்தோஷத்தில் துள்ளி குடிப்பா, ஐயா சந்தோஷம், நீ என்னோட கான்ட்ராக்டை ஏற்றுக்கிட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனா போகும்போது அந்த அட்மின் நம்ம ஹீரோ பார்த்து, நீ டாப் ஃப்ளோருக்கு போனேன்னா உனக்காக ஒரு ரிவார்டு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஸ்வாடை எடுத்து காட்டுவா. அப்படி காட்டிட்டு, ஆமாம் நீ அந்த அயன் பிளட் மோனார்கிட்ட வேறு ஏதாவது கேட்டியா, அந்த பொண்ணு வேறு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம இரவும் அந்த அட்மின்னு வேற எதுவும் சொல்லையே அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அதை கேட்டு அந்த வெள்ளக்கு அட்மின்னு, சே அவள் எப்படி தான் இப்படி இருக்காளோ, உன் மேலே அவள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கா போல இருக்கு. நானும் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் சொன்னும் இல்லையா, ஆமாம் உன்கிட்ட கொஸ்டின் வவுச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இருக்கே அந்த கொஸ்டின் வவுச்சர்லாம் இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அட்மினு, நீ அந்த கொஸ்டின் வவுச்சரை யூஸ் பண்ணு சொன்னோடனே மொத்த கொஸ்டின் வவுச்சரும் காலி ஆயிரும். அதுக்கான பதில் அந்த வெள்ளக்கோக்கு மோனார்க் அட்மின் சொல்லுவா, நீ அந்த பேக்குன்ற கிழமனை கொன்ன பத்தியா, அவன் மொழி உலகத்திலேயே பெரிய ஆளு, அவன்கிட்ட தான் எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸு ஸ்வாட்ஸு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. அவனை நீ கொண்டனால அதுக்காக பழி வாங்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அவன் பேர் டிராகன் ஸ்வாட் நாம்கோங். அவன் உன்கிட்ட வந்தானா நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் உன்னை கொல்றதுக்கு தயங்க மாட்டான், அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது என்ன கொல்றதுக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கானா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எர்த் ஜப்பான் கண்ட்ரியில் டோக்கியோ சிட்டியில் ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளேருந்து வருது அந்த டிராகன் ஸ்வாட் நாம்கோங் தான். அவன் அங்கே வந்து அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். பார்த்தா அதுக்கு சிஞ்சுக்கு சிட்டிக்கு போய் அங்கே இருக்க ஹண்டர்ஸையும் வெளுத்து வாங்கிடுறான். அப்போ தான் அந்த வெள்ளக்கோக்கு மோனார்க் அட்மின் சொல்கிறா, அவன் உன் குறுக்க வந்தானா உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கோ, அவன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு வந்துட்டு, இது கேட்கவே விஷயத்தனமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டோனை யூஸ் பண்ணி திரும்பவும் பூமிக்கு வந்துடுவான். பூமிக்கு வந்த உடனே அவன் மொபைலில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதை படித்து பார்த்தா அந்த ஆச்சா பொண்ணு இருக்கா பாருங்க, அவள் தான் சீக்கிரமாக அந்த மெசேஜை படுத்த உடனே ஹண்டர் அசோசியேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், உடனே லுக்கை சேஞ்ச் பண்ணிடுவான். அந்த பிரின்சஸ் ஜூடியோட வேம்பயர் ரெட் கோட்டை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டீல் விங்ஸ் ஆக்டிவேட் பண்ணி சும்மா பறந்து போவான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் வெளியே ரெண்டு பேர் பேசிட்டு போவானுங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், டேய் ஜப்பானில் என்ன நடக்குதுன்னு பார்த்தியா, அங்கே ஹண்டர்ஸ்லாம் செத்துட்டு இருக்காங்கடா, அந்த வீடியோ பார்த்தியா ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்னு பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே சூப்பர்மேன் லேண்டிங் மாதிரி சும்மா ஜம்முன்னு பறந்து வந்து லேண்டிங் பண்ண, அதை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தவன், டே யாரா அவன் பறந்தாவன் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ உள்ளே போனவொடனே அந்த ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, ஜப்பானில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான் ஹண்டர் அசோசியேஷனில் இருக்கிறவன். அவன் உடனே டிவி ஆன் பண்ணிட்டு, இங்கே பாருங்க ஜப்பானில் திடீர்னு ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆச்சு, அதுக்குள்ளேருந்து வந்தவன் மனுஷன் தான், ஆனால் அவன் பார்க்கறதுக்கு இந்த பூமியை சேர்ந்த மாதிரி இல்லை, அவன் அங்கே இருக்க 10 ஏறாங்க கண்ட்ரியும் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். அதனால ஜப்பானில் ஹண்டர்ஸே இல்லை, அவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்டாங்க, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண விரும்பலை, ஏன்னா அவங்க ஹண்டர்ஸை இழக்க விரும்பலை. அதே கதை தாங்க இங்கே கொரியாலையும், நம்மளும் எந்த ஹண்டர்ஸையும் அனுப்பலை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏதோ இன்னொரு வீடியோ எதை பற்றி பேசுனாங்களே அதை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா ஒரே ஒரு ஏறாங்க கண்ட்ரி மிச்சம் இருப்பான். அவனை கொல்றதுக்காக அந்த ஸ்வாட் டிராகன் நாம்கோங் வருவான் பாருங்க. அவன்கிட்ட இந்த ஏறாங்கன்ட்டு கெஞ்சிட்டு இருப்பான், என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவன் சொல்லுவான் பாருங்க அந்த வீடியோவில், நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமாடா, என்னோட பேக்கு தாத்தாவை எவனோ ஒருத்த கொன்னுட்டான், அவனை கொல்றதுக்கு தாண்டா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ இவன் தானா, இவன் இவ்வளோ சீக்கிரம் வருவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த ஆச்சா பொண்ணு, நீங்கள் ஏதோ தீவிரமாக யோசிக்கிறீங்க, நீங்கள் அங்கே போக போகிறீங்களா, வேண்டாம் அங்கே போகாதீங்க, நம்ம வேணா இன்றைக்கி நைட்டு டின்னர் போய் சாப்பிடலாமா, நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலாம், நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, உங்களை பற்றி நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் தெரிய வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிறா. ஒருவேளை லவ் பண்ணுறாலோ, லவ்வாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படி சின்ன குழந்தைங்க தலையில் கை வைக்கிற மாதிரி தலையில் கை வச்சு, நீ கவலைப்படாத, என் மேலே நீ இவ்வளோ அக்கறை வச்சிருக்கியா, நான் உடனே இங்கேருந்து போயாகணும், எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது,
டேய் நான் வர்றேன் தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கொரியால இருந்து ஜப்பான்ல இருக்கிற அந்த நாம்கும் ஸ்வாட் டிராகன் கூட சண்டை போறதுக்காக கிளம்புவாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட சும்மா பவர்ஃபுல்லான பக்கா ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்றேன் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். கமலேஷ், நெசுகோ, தேவ், விஷால், ஆஷிக், சந்தோஷ், ஜனதிவி, ஹம்டன், ஜமார், ஆகாஷ், காலா, அகமது இர்ஃபான், ஜாக்வார், சுதன், ஹரிகேசவன், அனுகேஷ், யூசுப் பாச்சா, அருண்ராஜ், தினேஷ்குமார், மனோஜ், ஜெயராம். நான் சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். கோச்சுக்கு நாம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.